அடுத்ததாக யாருக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கக்கூடாது என்பதை பற்றி விவரிப்பதற்கு எம் ஃபயாஸ் கான் அவர்கள் வருகின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த அனைவர்கள் மீதும், நம்மவர்களின் மீதும், நம்மை ஈன்றெடுத்தவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவற்றுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ், அருமையான ஒரு ஆய்வரங்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை அமரச் செய்தான். இதை போன்று நாளை மறுமையிலே சுமணத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் நம்மை அமரச் செய்வானாக. ஆமீன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஜக்காத் யார் யாருக்கெல்லாம் கொடுப்பது கூடாது என்பது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜக்காத்தை கொடுப்பதற்கு தகுதியாகிவிட்டார், அவருக்கு ஆசை வந்து விட்டது, அவர் ஜக்காத்தை கொடுக்கிறார். ஆனால் ஜக்காத்து கொடுப்பது கூடாது, ஜக்காத்து கொடுக்கக்கூடாத மனிதருக்கு ஜக்காத்தை கொடுத்தால் ஜக்காத் என்பது முழுமை பெறாது. ஆக ஜக்காத்து யார் யாருக்கெல்லாம் கொடுப்பது கூடாது என்று பார்த்தால், தன்னுடைய தாய் தந்தையிற்கு, கணவன் மனைவியிற்கு, மனைவி கணவனிற்கு, மகன் மகளிற்கு, தாத்தா பாட்டியிற்கு ஜக்காத்தை கொடுப்பது கூடாது. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு நாம் உணவோ அவர்களுக்கு காசளிப்பதோ நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. இதன் ஜக்காத்தை கொடுப்பதன் மூலமாக அவர்களை நம்ம நிறைவேற்றக்கூடாது. அடுத்தபடியாக மாற்று மத சகோதரர்கள், அவர்களுக்கு ஜக்காத்தை கொடுப்பது கூடாது. அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் விதமாகவோ அன்பளிப்பு செய்யும் விதமாகவோ அன்பளிப்பு செய்யும் விதமாக கொடுக்கல் வாங்குதல் என்பது கூடும். ஜக்காத்து என்று கொடுப்பது என்பது கூடாது. அடுத்தபடியாக அஹ்லு பைத்துகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வம்சதாரர்களுக்கு ஜக்காத் என்பது கூடாது. அதற்கு மிஸ்காத் என்ற கிதாபில் ஹதீஸுகள் வரிசைப்படியாக இருக்கிறது. முதலாவது ஹதீஸ் என்று என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, ஹஸன் ரலியல்லாஹு அவர்களும் இருக்கிறார்கள். ஒரு முறை ஜக்காத்துடைய உணவு அங்கே வருகிறது. அந்த ஜக்காத்துடைய உணவு என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால் பெரித்தம்பளமாக இருக்கிறது. அந்த பெரித்தம்பளத்தை ஹஸன் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்து வாயில் போட்டுட்டாங்க. வாயில் போட்டோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறாங்க, துப்பு என்று கூறுறாங்க. ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தபடியாக கூறுறாங்க, நம்மளுடைய குடும்பத்திற்கு ஜக்காத்துடைய உணவு கூடாது என்பது உனக்கு தெரியாதா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க. அடுத்தபடியாக ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல் அமர்ந்திருக்கிறாங்க. அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஒரு கவலத்தில் உணவு வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இது ஜக்காத்துடைய உணவா இல்லை எனக்கு கிஃப்டாக அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய உணவா என்று கேட்கும் பொழுது அந்த கவலத்தை உணவு கொண்டு வந்தவர் கேட்குறாரு, ஏன் ரசூல் இப்படி கேட்குறீங்கன்னு சொல்கிறப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க, இது ஜக்காத்துடைய உணவாக இருந்தால் என்னுடைய தோழர்கள், என்னுடைய சஹாபாக்களுக்கு கொடுத்து விடுவேன், இது அன்பளிப்பாக உணவாக இருந்தால் நான் வாங்கிக்குவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க. எதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சதார்களுக்கு ஜக்காத் என்பது கூடாது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சதார்கள் கண்ணியப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஜக்காத்து கொடுப்பதன் மூலமாக ரசூலுல்லாஹ்வுடைய வம்சதாரிகளுக்கு கண்ணியம் குறைந்துவிடும் காரணமாகவே ஜக்காத் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திற்கு கூடாது என்கிறார்கள். அடுத்தபடியாக ரசூலுல்லாஹ் கூறுறாங்க, செல்வந்தருக்கு ஜக்காத் என்பது கூடாது என்றாங்க. அதே போன்று 5 நிபந்தனை கொண்டு 5 நபருக்கு நீங்கள் செல்வந்தராக இருந்தாலும் நீ ஜக்காத்தை கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க. முதலாவதாக போர் செய்யக்கூடியவர், அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்யக்கூடிய செல்வந்தராக இருந்தாலும் அவர்களுக்கு ஜக்காத்து கொடுப்பது கூடும். இரண்டாவதாக ஒரு செல்வந்தராக இருக்கிறார், அவர் கடனாளியாக இருக்கிறார், அவருக்கு காசு கொடுக்கலன்னா அவருடைய வீடு வாங்கிக்குவாங்க. அப்படின்னு சொன்னால் அந்த செல்வந்தருக்கும் நீங்கள் ஜக்காத்தை கொடுக்கலாம். அடுத்தபடியாக ஒரு செல்வந்தர்கிட்ட கொடுத்து நீங்கள் ஒரு மிஸ்கின்கிட்ட பார்த்தா நீங்கள் ஜக்காத்தை கொடுத்துருங்க என்று கூறக்கூடிய செல்வந்தராக இருந்தால் அந்த செல்வந்தருக்கும் ஜக்காத்தை கொடுக்கலாம். அடுத்தபடியாக
ஜகாத்துடைய பொருளை வாங்கக்கூடிய செல்வந்தராக இருந்தால், இந்த பொருள் இருக்குது நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் இப்படி சொல்லக்கூடிய செல்வந்தராக இருந்தால் அந்த செல்வந்தருக்கும் ஜகாத்தை கொடுக்கலாம். அடுத்தபடியாக ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டு பக்கத்தில் ஒரு மிஸ்கின் இருந்து அந்த செல்வந்தரை கொடுத்து நீங்கள் ஜகாத்தை கொடுக்கலாம் என்று கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த செல்வந்தர்கிட்ட ஜகாத்து பணத்தை கொடுத்தால் அந்த செல்வந்தரிடம் ஜகாத்து பணத்தை கொடுக்கலாம். அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க, உடல் வலிமையுடையவர்களுக்கு ஜகாத்தை கொடுப்பது கூடாது. உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள், உடலில் குறைபாடு உள்ளவர்களுக்கு ஜகாத் பணம் கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க. ஆக யார் யாருக்கெல்லாம் ஜகாத்தை கொடுக்கக்கூடாது என்று இந்த மஜ்லிஸின் மூலமாக நம்மளுக்கு தெரிகிறது. ஆகையால் வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் இதை கேட்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லோர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக என்று கூறியவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.